அதோட உன்னை வந்து ரொம்ப தப்பாக நினச்சிருப்பாங்க. அம்மாவும் உண்மையாக போய் செத்தாலும் செத்துட்டு இருப்பாங்க. நீ பார்த்தல அம்மா உனக்கு உயிரே கொடுக்க போயிட்டாங்க. அப்பா உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு. இன்னமும் அவரை வந்து நீ என்னோட பையன் கூட போயிருப்ப நம்பவே முடியல அவரால். என் பொண்ணு அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு அவரை அடித்து பேசுறாரு. உன்ன மாதிரி நிறைய நல்ல பொண்ணு வந்தாமல் ஏமாந்து போவாங்க. லவ் பண்ணுறன்ற பேரில் வந்து என்னென்ன நடக்குது தெரியுமா இந்த உலகத்தில்? நீங்கள்லாம் குழந்தைங்க, ஒன்றும் தெரியாது. ஒரு பையன் சும்மா சின்ன ஹெல்ப் பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான், பாவம் பார்த்து லவ் பண்ணுறீங்க. லவ்லாம் இந்த காலத்தில் உண்மையான லவ்வே கிடையாதுமா. ஏதோ ஒரு காலத்தில் இருந்தது ஒரு சில காதல், இப்போ அப்படிலாம் கிடையாதுமா. அப்பா அம்மாவை நம்புங்க. அப்பா அம்மா மாதிரி உண்மையாக பாசம் வச்சுங்க யாருமே கிடையாது. நீலாம் கொடுத்து வச்சு எப்படிப்பட்ட குடும்பம் நம்ம குடும்பம் தெரியும்ல. நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது உனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, அது அவங்க தானே பண்ணான். அது என்ன மெசேஜ் தம்பி? டப்பர் வீட்டை விட்டு வெளியே வரும்போது பணம் நகைலாம் எடுத்துன்னு வா. என்னால் வெளியே போய் பிச்சைலாம் எடுத்துன்னு இருக்க முடியாது. அவன் என்ன சொல்லியிருக்கான் பாத்தியா? உண்மையா லவ் பண்றான் எவனும் பணத்தை காசை விட மாட்டான். லவ் பண்ண பொண்ணு கூட வந்தா போதுன்னு நினைப்பாங்க. இவன் என்னன்னா வீட்டு விட்டு வெளியே போகும்போது பணம் நாங்கெல்லாம் கேட்கறான். இவன் நல்லவனா? நீ நல்ல காலம் தப்பிச்சு சந்தோஷப்பட்டுக்கோ, புரியுதா? கடவுள் உனக்கு வந்து நல்லது பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அப்பா அம்மா சொல்றது மட்டும் கேளு. வா ஆமாம்மா வச்சு தெரியுமா? சரி அந்த பையனை சரி சொன்னாங்க. ஆமாம் ரொம்ப மோசமான பையன். ஐயோ இதுக்கு முன்னாடி 3 பொண்ணுங்களை லவ் பண்ணி ஏமாத்திடலாம். பாத்தியா, இதுக்கு தான் நான் படித்து சொன்னேன். நீங்களாம் சின்ன குழந்தைங்கம்மா, உங்களுக்கு கூட தெரியாது. லவ் பண்ணுறன்ற பேரில் பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? லவ் பண்ணுறன்ற பேரில் அவனுங்க ஃப்ரெண்ட்ஸுலாம் சேர்ந்து பொங்க வந்து கெடுத்து குட்டி சீராக்கிடுவாங்க, சாப்பிட்டு போயிடுவாங்க. இன்னொருத்தர் பேர் லவ் பண்ணுற பேரில் கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை ஃபுல்லாக நரக வேதனை அனுபவிப்பாங்க. அப்பா அம்மா தான் நமக்கு வந்து என்றைக்குமே தெய்வம். அப்பா அம்மா சொல்கிறது கேளுங்க. இதுக்கப்புறமா வச்சு அப்பா அம்மா பிடிச்சிருந்துவோம், ஓகேவா? ஹலோ, ஆமாம்மா பாப்பா வீட்டுக்கு வந்துட்டா, நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க மாமா. சரிங்க மாமா. அப்பா நான் அப்பயே சொன்னேன்ல, என் பொண்ணு சத்தம் தங்கம், என்ன தப்பு பண்ண மாட்டான். என் பொண்ணை பற்றி தப்பா பேசுறீங்க.